இன்றைக்கு கலர் நம்பர் தெரப்பி என்கின்ற டாபிக்ல இன்னைக்கு பேச போறோம். போன வாரம் ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் விரல்லையும் ஒவ்வொரு ஜாயிண்ட்ல என்னென்ன உறுப்புகள் இருக்கிறது, என்னென்ன இது இருக்கு அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் இது அனுப்பிச்சிருந்தேன். அது எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இன்னைக்கு அதுக்கு அடுத்த படியாக நம்ம இது பண்றோம். சோ அந்த 10 விரல்ல முதல் இந்த ஜீரோங்கிற உறுப்பு நம்பர் இந்த ரைட் பெருவிரல்ல வலது கையில ரைட் இதுல இருக்கு. இதுல மேல் ஜாயிண்ட்ல ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், கீழே எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னா உற்பத்தி பண்றது. சோ இந்த குழந்தைகள் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறது நம்ம இந்த ரைட் தம்புல மேல் ஜாயிண்ட்ல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும்னா, கலர் தெரப்பில அந்த ஜீரோங்கிறதுக்கு கருப்பு கலர், அந்த கலர் லிஸ்ட் கூட அந்த இதுல காலை சக்கரம் குரூப்ல போட்டிருக்கு. சோ அந்த ஜீரோங்கிற அந்த எனர்ஜி, அந்த எலமெண்ட் இருக்கு. அதுக்கு மேல் ஜாயிண்ட்ல நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் முறைகள்ல ஒண்ணு இந்த மேத்தி ஸ்ட்ரிப், இந்த வெந்தய ஸ்ட்ரிப் எப்படி இங்க போடணுங்கிறது அன்னைக்கு நான் காமிச்சேன். சோ இந்த வெந்தய ஸ்ட்ரிப்பை வச்சு கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இதுல கலர் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும்னா, கலர் இதுக்கு ஜீரோ உறுப்புக்கு கருப்பு கலர். சோ அந்த ஜாயிண்ட்ல நம்ம ரவுண்டா கருப்பு கலர் கொடுத்துக்கலாம். இந்த கருப்பு கலர் இந்த ஜாயிண்ட்ல இப்படி ரவுண்டா இந்த ஜாயிண்ட் ஃபுல்லா கருப்பாக்கிடும். சோ இந்த கருப்பு கலரை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். எக்ஸ்கிரீட்டரினா நம்ம கான்ஸ்டிபேஷன், யூரின் ஒழுங்கா போகல, வேர்வை வெளியே வரல, யாருக்கு சில பேருக்கு வேர்க்காம இருக்கும், இந்த வேர்வை வெளியே வராம அந்த எக்ஸ்கிரீஷன், அதாவது உடம்புல இருந்து வெளியே அனுப்பக்கூடிய தன்மை கம்மியாக இருந்ததுன்னா அந்த கருப்பு கலரை வச்சு நம்ம அதை கரெக்ட் பண்ணலாம். அடுத்தது 1ஆம் நம்பர் ரைட், அதாவது வலது சுண்டு விரல்ல அது 1ஆம் நம்பர் எனர்ஜி. அதுக்கு பேரு ஆகாஷ். ஆகாஷ்னா ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள்ல ஸ்பேஸ், அதாவது இடம் ஜாஸ்தியா இருக்கிறது லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைன். லங்ஸ்ல நம்ம காத்தை நிரப்புறோம். நம்ம சுவாசிக்கிறது உள்ள அந்த பிராணாயாமம் எல்லாம் பண்ணும்போது இந்த காத்து உள்ள போறது, அந்த உள்ள போறது அந்த லங்ஸ் தான் இதாகுது. லங்ஸ்ல இருக்கிறதுலே ஜாஸ்தி ஸ்பேஸ் இருக்கு. இடம் ஜாஸ்தியா இருக்கிறது லங்ஸ். அதே மாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைன். சோ அந்த ஆகாஷ்ங்கிறது ஸ்பேஸ். அது போ ஆகாஷ்ங்கிறது கவரிங். அது நம்ம உடம்புல கவரிங். இந்த ஸ்கின் இருக்கு, அது கவரிங். சோ அந்த லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்கின்னும் அதுல இருக்கு. நடு ஜாயிண்ட்ல ஸ்கின், மேல் ஜாயிண்ட்ல லங்ஸ், கீழ் ஜாயிண்ட்ல லார்ஜ் இன்டெஸ்டைன். சோ இந்த 1ஆம் நம்பருக்கு கலர் என்னன்னா வயலட். வயலட் கலர் 1ஆம் நம்பருக்கு உள்ள கலர் வயலட் கலர். சோ அந்த வயலட் கலரை நம்ம இந்த 3 ஜாயிண்ட்லயும் எந்த உறுப்புக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அந்த இதுக்கு நம்ம கலர்லயும் பண்ணிக்கலாம், இந்த மேத்தி ஸ்ட்ரிப்லயும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மேத்தி ஸ்ட்ரிப்பை கூட இங்க ரவுண்டா நம்ம வச்சு நல்லா அமுக்கி விடலாம், இல்லைன்னா நம்ம கலர் கூட போட்டுக்கலாம். சோ அந்த லங்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா கீழ் ஜாயிண்ட், மேல் ஜாயிண்ட்ல லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைன்னா பெருங்குடல், லங்ஸ், ரைட்டா? சோ அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் என்னென்ன பண்ணுது? லார்ஜ் இன்டெஸ்டைன் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருந்தாக்கா நம்ம இந்த ஜாயிண்ட்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைனீஸ் அக்யூப்ரெஷர்ல இந்த லங்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு ட்ரைனஸ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சோ அந்த தோல் எல்லாம் ட்ரையா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க அந்த ட்ரைனஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு. அதே மாதிரி காது கேட்காம, இந்த கண்ணுல பார்வை தெரியாம, அது இந்த நரம்புகள் ட்ரை ஆயிரும். சோ அந்த ட்ரைனஸ்க்கு நம்ம இதுல இந்த கலரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி ஸ்மால் அதாவது சிறுங்குடல்ல இருந்து பெருங்குடலுக்கு வந்து அந்த மலம் வரும்போது அந்த பெருங்குடல் வந்து என்ன செய்யும்னா அதுக்கு அந்த வந்திருக்கிற இதுல வந்து சில கெமிக்கல்ஸ், சில மினரல்ஸ், அதாவது நம்ம வைட்டமின் டி கம்மியா இருக்கு, அந்த மாதிரி இந்த கெமிக்கல்ஸ் வைட்டமின்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த பெருங்குடல் வந்து ரீஅப்சார்ப், அதாவது அதுல வந்த பொருட்களை வந்து திருப்பியும் அந்த உடம்புக்கு என்ன தேவைங்கிறத அது வந்து எடுத்துட்டு மிச்சத்தை தான் மலமா இது பண்ணும். ஸோ அந்த ரீஅப்சார்ப்ஷன் அப்படிங்கிற அந்த இது வந்து ஆகாம இருந்தாக்க நம்ம இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாக்க அந்த வைட்டமின் டெஃபிஷியன்சி இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். அதை வந்து கலரா போட்டீங்கன்னா வயலட் கலர் போட்டுக்கலாம், இல்ல நம்ம மேத்தி ஸ்ட்ரிப் வச்சு இது பண்ணிக்கலாம், இல்ல கையில அழுத்தத்தை கொடுத்து கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ரைனஸ் நம்ம உடம்புல வந்து ட்ரை இருக்கு, கை கால்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு, அடிக்கடி எண்ணெய் தேய்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த ட்ரைனஸை சரி பண்ணணும் கூட இந்த வயலட் கலர் போட்டீங்கன்னா அந்த ட்ரைனஸும் ஸ்கின்ல சரியாகும். அடுத்து வந்து லங்ஸ். லங்ஸ் வந்து என்ன செய்யுது, நம்ம உடம்புல வந்து ஆக்சிஜனை வெளியே இருந்து எடுக்குது, உள்ள எடுத்து அதை வந்து ரத்தத்துல கலக்குது. ரத்தத்துல கலந்து இந்த ஹார்ட் வந்து இதை உடம்பு ஃபுல்லா கொண்டு போகுது. ஸோ இந்த ஆக்சிஜன் இன்டேக் வந்து சரியில்லைன்னா நம்ம இந்த லங்ஸ்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில பேர் பேசுறது வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அது என்ன பேசுறாருன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, சத்தம் சரியா இல்லை. அந்த வாய்ஸை கூட்டணும்னா கூட நம்ம லங்ஸ்ல ட்ரீட்மெண்ட் பண்ணா அந்த பேசுற குரல் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்கும். அதுக்கு கூட நம்ம இதுல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லங்ஸ் இருக்கு, அது வந்து வெளியில இருந்து வெளியே வந்து சில நம்ம அந்த யூனிவர்ஸ்ல வந்து சில அதாவது இந்த கெடுதல்லாம் ஆகுது, அதாவது இன்ஃபெக்ஷன் வெளியே இருந்து வருது, இந்த மாதிரி வெளியே இருந்து ஏதாவது பொருள் நம்ம உடம்புக்கு உள்ள வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து லங்ஸ். லங்ஸ் வீக்கா இருந்தா தான் உள்ள வரும். ஸோ அந்த எதிர்ப்பு தன்மை வந்து கம்மியா இருந்தாக்கா நம்ம லங்ஸை வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ லங்ஸை ட்ரீட் பண்ணணும்னா இந்த கீழ் ஜாயிண்ட்ல நம்ம மேத்தி ஸ்ட்ரிப்பை வச்சு, இல்ல நம்ம கலர் வயலட் கலரை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சளி பிடிச்சிருக்கு, சளி பிடிச்சதுக்கு நம்ம லங்ஸ்ல வந்து சளி நிறைய இருக்கும். இந்த லங்ஸ்ல சளி வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம உடம்புல ஸ்பிளீன் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கு. இந்த ஸ்பிளீனுங்கிறது வந்து அந்த சளியை வந்து உற்பத்தி பண்றது வந்து ஸ்பிளீன், அதை வந்து ஸ்டோர் பண்றது, அதாவது வச்சுக்கிறது வந்து லங்ஸ். ஸோ ஜலதோஷம் பிடிச்சாக்க ஸ்பிளீனை ட்ரீட் பண்ணீங்கன்னா அது எப்படின்னு அடுத்த ஸ்பிளீன் வரும்போது நான் சொல்றேன். அப்போ லங்ஸ்ல வந்து அந்த சளியே வராம இருக்கும், வராம அந்த உற்பத்தி ஆகலைன்னா அங்க வராது. ஸோ சில நம்ம லங்ஸையே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த சளி அங்க இருந்து வர்றது வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால வந்து சளி வந்து சீக்கிரமா சரியாகிறது இல்லை, ரொம்ப சில பேருக்கு ரொம்ப நாளா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்பிளீனை வந்து ட்ரீட்மெண்ட் பண்றது, ஸ்பிளீனை பண்ணும்போது இந்த சளி உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாயிரும். நம்ம உடம்புல சளி உற்பத்தி வந்து ஸ்பிளீன் வந்து 60% பண்ணுது, கிட்னி வந்து 10% பண்ணுது, லங்ஸ் வந்து 10% பண்ணுது. சோ இந்த உற்பத்தி பண்றது எங்க, அதை தான் முதல்ல பார்க்கணும். அதை கரெக்ட் பண்ணோம்னா அந்த லங்ஸ்ல அந்த சளியை வராம இருக்கும். அதே மாதிரி இந்த மலச்சிக்கல் இருந்தாங்க சோகமா இருப்பாங்க, அந்த சோகமான ஒரு கேரக்டர் வந்து இந்த லங்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ள கேரக்டர். ஸோ இந்த சோகத்தை சரி பண்ணணும் கூட இந்த வயலட் கலரை வச்சு நம்ம இந்த சிறு அதாவது சுண்டு விரல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது 2ஆம் நம்பர் ஃபிங்கர் வந்து ரெண்டாம் நம்பர்ல வந்து இந்த லெப்ட் சுண்டு விரல், அதுல மேல வந்து இருக்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுங்குடல், கீழே உள்ளது வந்து ஹார்ட். ஸோ இந்த ஹார்ட்டும் ஸ்மால் இன்டெஸ்டைனும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா நம்ம இந்த சுண்டு விரல்ல லெப்ட் சுண்டு விரல்ல பண்ணணும். மேல வந்து ஹார்ட், கீழே வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். இப்போ ஹார்ட் வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பிளட், அதாவது நம்ம ரத்த சம்பந்தமான எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஹார்ட் தான் ஹேண்டில் பண்ணுது.
சோ அந்த ஹார்ட் நம்ம சரி பண்ணோம்னா உடம்புல ரத்த ஓட்டம் கரெக்டா எங்க போகணுமோ அங்கெல்லாம் கரெக்டா போகும். சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்காவது இருந்தாக்கா இந்த ஹார்ட்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஹார்ட்டுக்கு வந்து நம்ம கலர் வந்து இந்த இண்டிகோ கலர், லைட் ப்ளூ. இந்த லைட் ப்ளூ கலரை நம்ம இந்த ஜாயிண்ட்ல போட்டுக்கலாம். சோ இந்த பிளட் வெசல்ல வந்து நிறைய பிளட் வந்து ஒழுங்கா போய்கிட்டு இருந்தாக்க நம்ம நாக்கு வந்து இந்த டங் வந்து நம்ம ஹார்ட்டோட நிலைமைய வெளியே காமிக்கிறது. அதாவது நாக்கு வந்து உள்ள இருக்கு, அந்த நாக்கை நம்ம வெளியே எடுத்தோம்னா உள்ள இருக்கிற நிலைமைய வெளியே சொல்றது வந்து இந்த நாக்கு. அதனால டங் டயக்னோசிஸ், டங்கை பார்த்து நாக்கை பார்த்து உடம்புல என்னென்ன ஆர்கன்ல என்ன வியாதிகள் இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது அந்த நாக்கு தான் சொல்லி கொடுக்குறது. சோ அந்த நாக்கு வந்து பிங்கா இருந்ததுனாக்கா பிளட் சப்ளை வந்து ஹார்ட்ல நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த நாக்கு வந்து வெள்ளையா இருந்துச்சுனாக்கா பிளட் இல்லைன்னு அர்த்தம். ஹேமோகுளோபின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நாக்குல வந்து நிறைய வெடிப்பா இருக்கு. வெடிப்பு வந்து எப்போ வரும்? நம்ம சூடான காலத்துல, அதாவது இந்த சம்மர்ல வந்து என்ன ஆகும், நிலமெல்லாம் வெடிச்சிரும். சோ இந்த வெடிக்கிறதுக்கு காரணம் வந்து ஓவர் ஹீட்னு அர்த்தம். சோ இந்த நாக்கை பார்த்து நம்ம வெடிப்பா நிறைய இருக்கு அப்படின்னாக்கா உடம்புல வந்து ஹீட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கும் ஹார்ட்டை நம்ம ட்ரீட் பண்ணலாம். அதே மாதிரி ஹார்ட்ல வந்து ஜாஸ்தி ஹீட் இருந்தாக்க அந்த மாதிரி ஆளுங்க வந்து நிறைய பேசுவாங்க. சில பேர் நம்ம பாக்குறோம் லொடன் பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னா அந்த ஹார்ட்ல வந்து ஹீட் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த ஹீட்டை கம்மி பண்ணணும்னா ஹார்ட்டோட பாயிண்ட் என்னது? ஹார்ட்டோட கலர் வந்து இண்டிகோ கலர். அதோட குறைக்கிற கலர் வந்து செடேட் பண்ற கலர் இன்னொரு கலர் இருக்கு. அது அடுத்த சைட்ல லைட் ப்ளூ அப்படின்னு போட்டுக்க. அந்த கலர் சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். டோன் அப்படின்னா கூட்டுறது, செடேட் அப்படின்னா கம்மி பண்றது. சோ சில ப்ராப்ளம் வந்து கூடுதலா இருக்கு அப்படின்னாக்கா அந்த கம்மி பண்ற கலரை போட்டுக்கணும். ப்ராப்ளம் கம்மியா இருக்கு, கூட்டணும், லங்ஸ் வந்து ஒழுங்கா வேலை பார்க்கல, லார்ஜ் இன்டெஸ்டைன் ஒழுங்கா வேலை பார்க்க அப்படின்னா அதோட சொந்தமான கலர் என்னவோ அந்த கலரை போடணும். அதை குறைக்கணும் அப்படின்னாக்கா அதோட ஆப்போசிட் செடேஷன் கலரை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த கலர் சார்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கு. 1ஆம் நம்பருக்கு என்ன கலர் கூட்டுறதுக்கு இருக்கு, என்ன கலர் குறைக்கிறதுக்கு இருக்கு. 2ஆம் நம்பருக்கு வாயுக்கு லைட் இண்டிகோ, லைட் ப்ளூ. அக்னிக்கு வந்து லைட் ப்ளூ, கிரீன். சோ அந்த கலரை பார்த்து நம்ம கூட்டுறது குறைக்கிறது எப்படியோ அந்த கலரை பார்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ சில நேரம் கூட்டுறதா குறைக்கிறதா ஒன்றும் நம்மளுக்கு புரியல அப்படின்னாக்க பிரச்சனையும் இல்லாம இந்த மேத்தி ஸ்ட்ரிப்பை போட்டீங்கன்னா கூட்டணும்னா கூட்டிக்கிறோம், குறைக்கணும்னா குறைச்சிக்கிறோம். நம்ம சொல்றோம்ல, எனக்கு ஒன்னும் தெரியாதப்பா, நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க. அதே மாதிரி இந்த மேத்தி ஸ்ட்ரிப்பை போட்டு அந்த மேத்தி ஸ்ட்ரிப்பை நல்லா அமுக்கி விட்டுட்டு நம்ம மனசுல அந்த மாதிரி யோசிக்கணும். எனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா, நீ லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணுமோ பண்ணிக்க, கூட்டணும்னா கூட்டிக்க, குறைக்கணும்னா குறைக்க. நம்ம மனசுல நினைச்சிட்டு அந்த மாதிரி அமுக்கணும்னா நிச்சயமா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயமா நடக்கும். ஏன்னா இது வந்து மெட்டாபிசிக்கல் ட்ரீட்மெண்ட், பிசிக்கல் கிடையாது. சோ அந்த மாதிரி கலரை வச்சு நம்ம அழகா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்வெட்டிங், அதாவது வேர்வை வர்றது வந்து அது கண்ட்ரோல் பண்றது ஹார்ட். ஹார்ட் அட்டாக் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய வேர்வை வரும். சோ இந்த வேர்வை வர்றதுக்கு காரணம் இந்த ஹார்ட் வந்து ப்ராப்ளத்துல இருக்கு. சோ இந்த வேர்வை நம்மளுக்கு அடிக்கடி நிறைய வருது அப்படின்னாக்க ஹார்ட்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஹார்ட்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இந்த வேர்வையெல்லாம் கரெக்ட் ஆயிரும். எப்போ எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் வரும். சில பேருக்கு தேவையில்லாம ஜாஸ்தியா சட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நனைஞ்சிரும். சோ அந்த வேர்வை கண்ட்ரோல் பண்றது வந்து ஹார்ட். அதே மாதிரி சிறுங்குடல், ஸ்மால் இன்டெஸ்டைன். ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ மேல ஒரு உறுப்பு இருக்கு, கீழே ஒரு உறுப்பு இருக்கு. இந்த ரெண்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ ஒன்ன ட்ரீட் பண்ணா அடுத்ததையும் ட்ரீட் பண்ணணும். ஹஸ்பண்ட் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தா ஒய்ஃப் வந்து ரொம்ப ப்ராப்ளத்துல இருப்பாங்க. அவங்களும் நிம்மதியா இருக்க முடியாது. சோ அவங்க ரெண்டு பேரையும் ட்ரீட் பண்ணணும்.
ஹார்ட் உள்ள ப்ராப்ளம் இருந்தா ஸ்மால் இன்டெஸ்டைனையும் பண்ணணும். ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ப்ராப்ளம் இருந்தா ஹார்ட்டையும் ட்ரீட் பண்ணணும். இந்த 2 இதையும் வந்து சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்கும். இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல் என்ன செய்யும்? இந்த சாப்பாடு இந்த வயித்துல இருந்து வர்றத வந்து எது நமக்கு உடம்புல என்னென்ன தேவை, என்ன கெமிக்கல் இருக்கு, அதை வந்து பார்த்து அதை வந்து என்ன நம்மளுக்கு உடம்புக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிறோம். சோ அந்த எடுக்கக்கூடிய தன்மை, பிரிக்கிற தன்மை, இதெல்லாம் வந்து எது தேவை எது தேவையில்லை இதெல்லாம் யோசிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு உண்டு. இப்ப நம்ம பிரெயின்ல கூட அதே மாதிரி தான். ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து மினி பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பிரெயினோட ஷேப் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழாய் மாதிரியா தான் இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைனும் அதே மாதிரிதான் இருக்கும். அப்ப ஸ்மால் இன்டெஸ்டைனும் பிரெயினும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுமே. அதனாலதான் என்னைக்காவது வெளியே ஊர் போகணும்னா 2-3 தடவை லெட்ரின் போவாங்க. ஏன்னா இங்க வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த வயிற்றுலயும் அதே மாதிரி பிரச்சனைகள் வரும். சோ எதை வேணும் உடம்புக்கு எது வேணாம் அப்படிங்கிறத பிரிச்சு கொடுக்கறது வந்து சிறுங்குடல், ஸ்மால் இன்டெஸ்டைன். அதே மாதிரி லைஃபுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த யோசனை தன்மை வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் கொடுக்கும். சோ அந்த மாதிரி யோசிக்கிற தன்மை கம்மியா இருந்தா கூட நம்ம சிறுங்குடல்ல ட்ரீட் பண்ணா சரியா வரும். கிளியரா ஜட்மெண்ட், இந்த பொருள் தேவையா இது தேவையில்லையா, லைஃப்ல இது பண்ணணும் இது பண்ண வேணாம் அப்படிங்கிறது ஒரு தெளிவா வந்து நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடிய தன்மை வந்து அதுவும் ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தெளிவான ஒரு டிசிஷனை எடுக்க முடியல அப்படின்னாக்கா நம்ம சிறுங்குடல்ல ட்ரீட் பண்ணணும். அடுத்தது 3ஆம் நம்பர் விரல்ல வந்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வந்து மேல வந்து லிவர், கீழே வந்து கால் பிளாடர். ஸோ லிவர் கால் பிளாடரோட ட்ரீட்மெண்ட் வந்து இந்த 3ஆம் நம்பர் ஃபிங்கர்ல நம்ம ட்ரீட் பண்றோம். ஸோ அந்த லிவர் வந்து கண்ட்ரோல் த மசில், அதாவது லிவர் வந்து நம்ம உடம்புல மஸ்குலர் சிஸ்டம், இந்த மசில்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது வந்து லிவர். ஏன்னா நம்ம மஞ்ச காவால வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உடம்புலாம் வத்தி போயிடும். ஸோ அந்த மசில் சிஸ்டம் வந்து ஃபுல்லா டவுன் ஆயிடும். அதனால வெயிட் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். லிவர் மஞ்ச காமால வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா வெயிட் கம்மி ஆயிரும், அப்படியே உடம்பு மெலிஞ்சிரும். ஸோ இந்த மசில்ஸ் வந்து டெவலப் ஆகாது. ஸோ மசில்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா நம்ம லிவர்ல பண்ணணும். அதே மாதிரி இந்த நெகம் இருக்குல்ல, இந்த நெயில்ஸ், அதாவது லிவர் வந்து நெயில்ல ஓபன் ஆகுது அப்படின்னு இந்த சைனீஸ் அக்யூப்ரெஷர்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த நெயில்ஸ்ல, அதாவது நெகத்துல வந்து சில பேருக்கு நெகம் கருப்பாயிரும், நெகம் வந்து உடைய ஆரம்பிச்சிரும், லேசா இது பண்ணா கூட. அதே மாதிரி சில பேர் நெகத்தை வந்து கடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தன்மைகள்லாம் இந்த லிவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி கோபம் ஜாஸ்தியா வருது அப்படின்னா லிவரை ட்ரீட் பண்ணுவோம். லிவரை ட்ரீட்மெண்ட் பண்ணா லிவரோட கலர் என்னவோ அந்த கலரை வந்து நம்ம லைட் ப்ளூ, அக்னி அக்னி உறுப்புல இருக்கு, அக்னிக்கு வந்து லைட் ப்ளூ, அது இண்டிகோ இது ப்ளூ. இந்த ப்ளூ கலர் வச்சு நம்ம அந்த அக்னியோட ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா கேஸ் நம்ம எரியுதுல, கேஸ் எரியும் போது என்ன கலர் வருது? ப்ளூ கலர். அதான் ப்ளூ தான் அக்னி. ஆயுர்வேதத்துல வந்து அக்னியோட கலர் வந்து ப்ளூ. சைனீஸ்ல வந்து ரெட்னு சொல்லுவாங்க, பட் ஆயுர்வேதத்துல வந்து ப்ளூ. ப்ளூ ஏன்னா ப்ளூ கலர் வந்து இந்த கேஸ் எரியும் போது பாத்தீங்கன்னா ப்ளூவா எரியும். அதே மாதிரி சில மரங்கள்லாம் எரிஞ்சு முடிஞ்சு கரெக்டா அந்த ஃபுல்லா எரிஞ்ச பிறகு கடைசியில பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ ஃபிளேம் வரும். சோ அந்த அக்னியோட கலர் வந்து ஆயுர்வேதத்தில் ப்ளூ எடுத்திருக்காங்க. சோ அந்த லிவருக்கு வந்து நம்ம அதே மாதிரி நம்ம உடம்புல லெஃப்ட் சைடுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது லிவர்னால இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆர்கன் வந்து கால் பிளாடர். ஸோ இந்த மேல் ஜாயிண்ட்ல வந்து கால் பிளாடர், கீழ் ஜாயிண்ட்ல வந்து லிவர். ஸோ இந்த கால் பிளாடரை வந்து நம்ம உடம்புல லிகமெண்டோட ட்ரீட்மெண்ட் வந்து கால் பிளாடர்ல பண்ணணும். சில பேருக்கு முட்டியில வந்து லிகமெண்ட் வந்து இதாகி போச்சு, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, முட்டியில ஏதாவது வலி இது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, லிகமெண்ட்ஸ் வந்து
டேர் ஆயிருக்கு, கிழிஞ்சிருச்சு. ஸோ அந்த லிகமெண்ட்டை வந்து சரி பண்ணணும்னா கால் பிளாடர்ல ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாகும். ஸோ கால் பிளாடர்ல ட்ரீட்மெண்ட் பண்ணா ப்ளூ கலர், நம்ம கால் பிளாடர்ல ப்ளூ கலர் டெய்லி போட்டுட்டே வந்தோம்னா அந்த லிகமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே வரும். அதே மாதிரி சில வேலையை ஆரம்பிக்கிறோம். சில பேர் வந்து வேலையை ஆரம்பிப்பாங்க. ஆனா அதோட நின்றோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆரம்பிச்ச வேலையை வந்து முடிவு வரைக்கும் கொண்டு போகணும். அந்த ஒரு டிரைவ் இருக்கே, அந்த இது வந்து இந்த கால் பிளாடர் தான் குடுக்குறது. ஸோ சில பேர் இந்த ஆரம்பிச்சிருக்கேன், பட் என்ன அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல. இந்த மாதிரி டிசிஷன் எடுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் கால் பிளாடரை ட்ரீட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 3ஆம் நம்பர் வந்து லிவர் கால் பிளாடர். 4ஆம் நம்பர் வந்து கிட்னி. ஸோ கிட்னியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம 4ஆம் நம்பர் ஃபிங்கர்ல மேல் ஜாயிண்ட்ல யூரினரி பிளாடர், கீழ் ஜாயிண்ட்ல வந்து கிட்னி. ஸோ யூரினரி பிளாடர் அண்ட் கிட்னி ட்ரீட்மெண்ட் வந்து 4ஆம் நம்பர் ஃபிங்கர். இந்த 4ஆம் நம்பர் ஃபிங்கர் வந்து கண்ட்ரோல் பண்றது வாட்டர் எலிமெண்ட். ஸோ இந்த தண்ணியோட கலர் வந்து கிரீன். யூரின் நிறைய வருது அப்படின்னாக்கா அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த ஜாயிண்ட்ல வந்து எல்லோ கலர் போடணும். எல்லோ கலர் போட்டீங்கன்னா, ஏன்னா கூடுதலா இருக்கு. 4th நம்பர் எலிமெண்ட் வந்து வாட்டர் எலிமெண்ட் வந்து கம்மி பண்ற கலர் வந்து எல்லோ. அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கு. கூட்டுற கலர் வந்து கிரீன். ஸோ யூரின் கம்மியா போகுது அப்படின்னாக்கா யூரினரி பிளாடர்லயும் கிட்னிலையும் கிரீன் கலர் போட்டீங்கன்னா யூரின் கூடலாம். ஜாஸ்தி யூரின் நைட்டு வந்து அடிக்கடி போக வேண்டியிருக்கு அப்படின்னாக்கா நம்ம எல்லோ கலர் போட்டீங்கன்னா சரியாகும். சில குழந்தைகள் வந்து நைட்ல வந்து பெட் வெட்டிங் பண்ணுவாங்க. அதாவது பெட்லயே யூரின் வந்துடும். சில குழந்தைகளுக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து இது வந்து ரொம்ப நார்மல் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு என்ன செய்யணும்? எல்லோ கலர். இப்போ யூரினரி பிளாடர் வந்து கீழே இருக்கு, நம்ம உடம்புல கீழ் பகுதியில இருக்கு. ஸோ கீழ் பகுதியில எல்லோ கலர் கொடுக்கணும்னா என்ன செய்யலாம்? எல்லோ கலர் ஜட்டி போட்டுடலாம். எல்லோ கலர் அண்டர்வேர் போட்டீங்கன்னா இந்த யூரின் பண்றது வந்து கண்ட்ரோல். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒன்னும் ட்ரீட்மெண்ட்டே பண்ண வேணாம். எல்லோ கலர் ஜட்டியை மட்டும் டெய்லி போட்டுவாங்க. இந்த பெட் வெட்டிங் வந்து சரியாயிடும். நேத்து வந்து நான் கட்னின்னு ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊர்ல வந்து ஒரு 14 வயசு பொண்ணுக்கு இதே ப்ராப்ளம். அவங்க அம்மாட்ட சொன்னேன், எல்லோ கலர் ஜட்டியை போடுங்க அப்படி. அது லாஸ்ட் டைம் போகும்போது சொன்னேன். இந்த வட்டம் போகும்போது அந்த அம்மா கூட்டிட்டு வந்து காமிச்சாங்க. இந்த பாருங்க சார், எல்லோ ஜட்டி போட்டிருக்கேன். போட்டு 2வது நாளே அந்த யூரின் வந்து நின்றுச்சு. கரெக்டா இருக்கு. இப்போ பெட் வெட்டிங் எல்லாம் பண்றது இல்ல. சோ கலர் நம்ம ஷர்ட் என்ன கலர் போடுறோம், சேலை என்ன கலர் போடுறோம், அதை வச்சு நம்ம எந்த உறுப்பு வந்து சரியில்லை அப்படிங்கிறது நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிறோம். சோ எந்த கலர் போட்டிருக்காங்கன்னு இந்த கூட்டுற கலர் எது, கம்மியான கலர் எது, அதை வச்சு நம்ம அந்த ஆர்கனை கண்டுபிடிச்சிடணும். சோ இந்த கலர் வந்து கண்ணு திறந்த உடனே தெரிகிறது என்ன கலர். சோ கலர் வந்து நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறது. ரொம்ப அருமையான ட்ரீட்மெண்ட் வந்து கலர் தான். நம்ம உடம்புக்கு ரொம்பவும் க்ளோஸா இருக்கிறது வந்து கலர். உங்களுக்கு யாருங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றோம்னா, அது மாதிரி இந்த க்ளோஸா இருக்கிறது வந்து இந்த கலரை வச்சு ரொம்ப அருமையா நம்ம ட்ரீட்மெண்டா பண்ணணும். சோ அந்த கிட்னி யூரினரி பிளாடருக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கூட்டுறதுக்கு உள்ள கலர் வந்து கிரீனு, குறைக்கிறதுக்கு உள்ள கலர் வந்து எல்லோ. யூரின் ஜாஸ்தி வரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா கிரீன் கலர் போட்டுக்கலாம். ஜாஸ்தி வருது அப்படின்னாக்கா எல்லோ கலர் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கிட்னி வந்து பயம், அதாவது ஃபியர் இங்கிலீஷ்ல வந்து ஃபியர் சொல்லுவாங்க, பயம். சில இன்சிடென்ட்டை பார்த்து நிறைய பேர் பயந்துருவாங்க. ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தாங்க, பயந்துட்டாங்க. சோ அந்த பயம் வந்து நம்ம உடம்புல அப்படியே இதாகிரும். அந்த பயத்தை போக்கணும்னா நம்ம பிளாக் கலர் போட்டோம்னா அந்த பயம் போயிடும். சில பேருக்கு இந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். ஸ்கூல்ல வந்து ஸ்டேஜ்ல பேசணும், எங்கேயாவது போய் 4 பேருக்கு முன்னாடி பேசணும்னா வெக்கப்படுவாங்க. எப்படி சார் போறது? சோ அந்த மாதிரி தன்மைகளை வந்து கரெக்ட் பண்ணணும்னா நம்ம பிளாக் கலர் போட்டோம்னா சரியாகும்.
கிட்னியோட கலர் கிரீன், குறைக்கக்கூடிய கலர் வந்து எல்லோ. அடுத்தது 5ஆம் நம்பர் ஃபிங்கர்ல வந்து பிருத்வி, அதாவது அர்த் எலமெண்ட். அர்த் எலமெண்ட்ல வந்து மேல உள்ள ஜாயிண்ட்ல வந்து ஸ்டமக் ரைட்ல, அதே மாதிரி கீழ் ஜாயிண்ட்ல வந்து ஸ்பிளீன். சோ வயிற்று சம்பந்தமான எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம மேல் ஜாயிண்ட்ல ஸ்டமக் ஜாயிண்ட்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். சாப்பிட்ட உடனே லெட்ரின் போகணும் மாதிரி இருக்கு, அப்போ அந்த சாப்பிட்ட உடனே ப்ராப்ளம் வர்றது வந்து ஸ்டமக் தான். 2 மணி நேரம் கழிச்சு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது ஸ்மால் இன்டெஸ்டைன். சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா ஸ்மால் இன்டெஸ்டைன் ட்ரீட் பண்ணும். சாப்பிட்ட உடனே எதுவும் ப்ராப்ளம்னா ஸ்டமக் ட்ரீட். இந்த ஸ்டமக்கோட ஜாயிண்ட் வந்து மேல் ஜாயிண்ட். ஸ்டமக்கோட கலர் வந்து என்ன? எல்லோ கலர். இப்போ ஸ்டமக்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லோ கலர் போட்டோம்னா சரியாகும். அதே மாதிரி கீழே வந்து ஸ்பிளீன், இந்த ரவுண்ட். சோ இந்த ஸ்பிளீன் வந்து இந்த முன்னாடி நான் சொன்னேன், ஸ்பிளீன் வந்து சளியை வந்து உற்பத்தி பண்றது ஸ்பிளீன். சோ இந்த சளிக்கு வந்து இந்த கீழ் ஜாயிண்ட்ல வந்து நம்ம கிரீன் கலர் ரவுண்டா ஒரு கிரீன் கலர் போட்டோம்னா சளி வந்து உடனே ஸ்டாப் ஆகும். அதாவது சளியை உற்பத்தி பண்ற இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா லங்ஸுக்கு வராது. சோ இந்த லங்ஸுக்கு வராம இருந்தா சளி வந்து உடனே கம்மியாயிரும். அந்த ப்ரொடக்ஷன் ஆன இடத்த வந்து இந்த ஸ்பிளீன், இந்த ஸ்பிளீன்ல வந்து கிரீன் கலர் போட்டீங்கன்னா சளியை வந்து உடனே கண்ட்ரோல் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து நிமோனியா ஆகி போச்சு, ரொம்ப சளி இருக்கு, லங்ஸ் வந்து பார்க்கல. சோ இந்த வர்றதெல்லாம் எங்க இருந்து? ஸ்பிளீன்ல இருந்து வர்றது. நம்ம வந்து லங்ஸையே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த ஸ்பிளீனை ட்ரீட் பண்ணலைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து சரி வராது. அதுக்கு ஸ்பிளீனை வந்து ரொம்ப அவசியமா ட்ரீட் பண்ணணும். இந்த ஸ்பிளீனை ட்ரீட் பண்ணீங்கன்னா இந்த சளி உற்பத்தி வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் நிமோனியா அந்த மாதிரி ப்ராப்ளம்னா உடனே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி மேல் ஜாயிண்ட்ல வந்து ஸ்டமக்கு, கீழ் ஜாயிண்ட்ல வந்து ஸ்பிளீன். அப்புறம் 6ஆம் நம்பர் வந்து லெஃப்ட் மேல வந்து ஸ்பைன். ஸோ இந்த ஸ்பைனல் கார்டில் எந்த ப்ராப்ளம் சரி, அந்த இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்கு, சர்வைக்கல் ப்ராப்ளம், சைட்டிகா ப்ராப்ளம், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நம்ம மேல் ஜாயிண்ட்ல ஸ்பிளீன் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பிளீனுக்குள்ள கலர் வந்து என்னது? ஆரஞ்சு கலர். குறைக்கக்கூடிய கலர் வந்து சிகப்பு. இப்போ சைட்டிகா பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாக்கா ரெட் கலர் போட்டீங்கன்னா அந்த பெயின் வந்து கம்மியாயிரும். ஏன்னா ஆரஞ்சு கலர் வந்து நர்வஸ் சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை கூட்டுறது வந்து அது ஆரஞ்சு கலர், குறைக்கிறது வந்து என்ன? ரெட் கலர். ஸோ இந்த ஸ்பைன்ல வந்து நம்ம ரெட் கலர் போட்டோம்னா சைட்டிகா, அந்த பெயின்லாம், இடுப்பு வலி, சர்வைக்கல்லாம் கொஞ்சம் கம்மியாகும், வலி வந்து கம்மியா தெரியும். அதே மாதிரி நடு ஜாயிண்ட், இது கீழ் ஜாயிண்ட்ல வந்து ஸ்பைனு கீழே மெடுலா. மெடுலாங்கிறது பிரெயின்ல ஒரு பார்ட். பிரெயின்ல வந்து உள்ளது வந்து மெடுலா. இந்த மெடுலால என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி நம்ம வந்து இந்த கீழ் ஜாயிண்ட்ல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். மெடுலாங்கிற ப்ராப்ளத்தை வந்து கீழே நம்ம பிரெயின்ல வந்து அந்த மெடுலா வந்து என்ன பண்ணும் என்ன பண்ணாதுங்கிறது நான் லாஸ்ட் டைம் சொன்னேன். ஜாஸ்தி வேணா நம்ம கூகுள் ஐயா இருக்காரு, கூகுள் ஐயாட்ட கேட்டீங்கன்னா எல்லாம் சொல்லிடுவாரு. எந்த விதமான ப்ராப்ளம் வந்தாலும் சரி நம்ம கூகுள்ல பார்த்தோம்னா அது என்ன பண்ணுங்கிறது நம்மளுக்கு கிளீனா தெரிஞ்சிடும். அந்த தெரிஞ்ச உடனே அதை டக்குன்னு அந்த ஜாயிண்ட்ல போய் நம்ம ட்ரீட் பண்ணோம்னாக்க உடனே கேட்கும். அதே மாதிரி 7ஆம் நம்பர் வந்து பான்ஸ், இந்த மேல் ஜாயிண்ட். கீழ் ஜாயிண்ட் வந்து செரிபலம். ஸோ இந்த பான்ஸ் செரிபலம், இந்த பிரெயினோட பார்ட் இருக்கு. இந்த பார்ட்ல வந்து இது டீட்டெயிலா போனீங்கன்னா சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஸோ அந்த பிரெயினோட பார்ட்டுக்கு வந்து நம்ம அடுத்தது ஒரு டீட்டெயிலா ஒரு கிளாஸ் எடுப்போம், அதுல வந்து எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஸோ இந்த மேல வந்து பிரெயின் பான்ஸ், கீழே வந்து செரிபலம். செரிபலம் வந்து நம்ம பாடியோட பேலன்ஸ் வந்து கரெக்ட் பண்றது இந்த செரிபலம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது.
ஸோ இதுக்கு வந்து என்ன செய்யலாம்னா, நம்ம அந்த தலை சுத்தலா இருக்கு, உட்காந்து எந்திரிச்சோம்னா அப்படி தலை சுத்துது, பாடி பேலன்ஸா இல்ல, நடக்கும்போது அப்படியே தள்ளாடுற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கீல் ஜாயிண்ட் செரிபலம் ஜாயிண்ட்ல வந்து நம்ம மேத்தி ஸ்ட்ரிப் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இல்ல என்ன இந்த செரிபலத்துக்குள்ள வந்து நம்பர் என்ன 7ஆம் நம்பர். ஸோ 7ஆம் நம்பருக்குள்ள கலர் வந்து என்ன ரெட் அண்ட் பிங்க். ஸோ அந்த தலை சுத்தல் ஜாஸ்தியா இருந்தாக்க கம்மி பண்றதுக்கு இந்த கம்மி பண்ற கலர் பிங்க் கலர் போட்டோம்னா சரியா போகும். இந்த ஜாயிண்ட்ல வந்து பிங்க் கலர் போடலாம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் வந்து மேல் ஜாயிண்ட்ல வந்து மிட் பிரெயின் மைண்ட் இந்த எலமெண்டோட பேரு. கீழே வந்து லிம்பிக் சிஸ்டம். இந்த மிட் பிரெயின் லிம்பிக் சிஸ்டமோட ட்ரீட்மெண்ட் வந்து இந்த 8ஆம் நம்பர் ஃபிங்கர்ல நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி 9ஆம் நம்பர் வந்து லெஃப்ட் ஃபிங்கர். இதுல கார்டிகல் பிரெயின் நியூக்ளியஸ். ஸோ ரொம்பவும் அதாவது பிரெயின் சம்பந்தமான பயங்கரமான ப்ராப்ளம் ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வந்து கடைசி ஸ்டேஜ். ஏன்னா 9ஆம் நம்பர் வந்து கடைசி நம்பர். ஸோ அந்த மாதிரி டெர்மினல் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது கண்ட்ரோலே பண்ண முடியாம இருக்கு, பிரெயின்ல வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற அந்த கடைசி ஸ்டேஜ் வரும்போது இந்த லெஃப்ட் ஃபிங்கர்ல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம 10 ஃபிங்கர்லையும் உறுப்புகள் என்னென்ன, மேல என்ன உறுப்பு வருது, கீழே என்ன உறுப்பு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நடுவுல டிஷ்யூஸ் இருக்கு. டிஷ்யூஸ்ல பாத்தீங்கன்னா 09ல ஒண்ணுமே கிடையாது. 1ஆம் நம்பர்ல வந்து நடுவுல வந்து மசில் அண்ட் ஸ்கின். இந்த ஜாயிண்ட்ல வந்து மசில் அண்ட் ஸ்கின். ஸோ அந்த மசில் ப்ராப்ளம் எந்த இருந்தாலும் சரி, ஸ்கின் ப்ராப்ளம் எது இருந்தாலும் சரி, நம்ம வந்து இந்த நடு ஜாயிண்ட்ல ட்ரீட் பண்ணலாம். ஸோ இந்த 1ஆம் நம்பர் ஃபிங்கர்ல நம்ம கலர் என்ன வயலட் கலர். ஸோ வயலட் கலர் போட்டீங்கன்னா இந்த அரிப்பு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் கம்மி ஆயிரும். அரிப்பு ஜாஸ்தியா இருக்குன்னா அது கம்மி பண்ற கலர் இண்டிகோ கலர் போடணும். ஸ்கின் ப்ராப்ளத்தை வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்கா இருக்கணும், ஸ்கின் வந்து நல்லா தெரியணும் அப்படின்னாக்க வயலட் கலர் போட்டுருக்கணும். ஸோ இந்த ஸ்கின்னோட ட்ரீட்மெண்ட் வந்து சைனீஸ் அக்யூப்ரெஷர்ல ஸ்கின்னுக்கு தனியா ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனா ஆயுர்வேதத்துல என்ன ஸ்கின்னுக்கு ஒரு தனி ஜாயிண்டே இருக்கு. அடுத்தது லெஃப்ட்ல எடுத்தீங்கன்னா ஃபிளஷ் எடிபோஸ் டிஷ்யூஸ். அதாவது ஸ்கின்ல வந்து லேயர் நிறைய இருக்கு. ஸோ மேல் பார்ட் வந்து ஸ்கின், கீழ் பார்ட் வந்து எடிபோஸ் டிஷ்யூஸ் சொல்றது. ஸோ அந்த ஸ்கின்ல வந்து ஆழமான ப்ராப்ளம் இருக்கு, புண்ணு வந்து ரொம்ப ஆழமா இருக்கு, ஆறவே மாட்டேங்குது அப்படின்னா 1, 2 2 ஃபிங்கர்லயும் மிடில் ஜாயிண்ட்ல வந்து மேத்தி ஸ்ட்ரிப்பு இல்ல கலர் போட்டீங்கன்னா அந்த இது வந்து ப்ராப்ளம் வந்து கரெக்டா வரும். ஸோ ஆழமான ப்ராப்ளம் இருந்தாக்க 1, 2 2லயும் மிடில் ஃபிங்கர்ல பண்ணணும். அதே மாதிரி 3ஆம் நம்பர்ல இருக்கிறது பிளட். ஸோ பிளட் சம்பந்தமான எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த நடு ஜாயிண்ட்ல ஹேமோகுளோபின் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா கூட இந்த நடு ஜாயிண்ட்ல பண்ணிக்கலாம். நடு ஜாயிண்ட் வந்து பிளட்டோட ஒரு இது. 4ஆம் நம்பர் வந்து பிளாஸ்மா, கிட்னி யூரினரி பிளாடர், அதோட இது நடு ஜாயிண்ட் வந்து பிளாஸ்மா. ஸோ இந்த பிளட் வந்து மாறுறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜுக்கு வந்து பிளாஸ்மான்னு சொல்றது. ஸோ இந்த பிளாஸ்மால வந்து இந்த 2 ஜாயிண்ட்லயும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து நான் கொடைக்கானல் போயிருந்தேன். கொடைக்கானல்ல வந்து ஒரு பெரிய ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஃபேர் நடந்தது. இந்த ஃபேர்ல வந்து நைட்டு வந்து என்ன ஆச்சு, ஒரு பையன் வந்து பாத்ரூம் போய் வழுக்கி விழுந்துட்டான். குளிர் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த நாக்குக்கெல்லாம் இழுத்து ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆயிட்டான். ஸ்டிஃப்ல என்ன குளிர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ குளிர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பிளட் வந்து உடம்புல ஃபுல்லா ஓடுறது என்னது பிளட். ஸோ என் ரூம்ல வந்தாங்க, சார் நைட்டு 12:30 மணி இருக்கும் சார், இந்த மாதிரி ஆயிடுச்சு உடனே வாங்க. நான் சொன்னேன் டாக்டர் போய் பாருங்க, நான் என்ன பண்ண போறேன். இல்ல சார் நீங்க வந்து ஏதாவது பண்ணி கொடுங்கன்னாங்க. சரி கடன்னு ஓடி அங்க போய் பாக்குறேன், என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அப்படின்னு கையை வச்சேன், பார்த்தா ப்ளூ கலர் பென் இருந்துச்சு. ஸோ ப்ளூ கலர் வந்து என்ன அக்னி. அவன் அந்த பையனுக்கு என்ன ஆச்சு குளிர்.
ஸோ அந்த பிளட் பிளாஸ்மா இந்த ரெண்டுலயும் இந்த ப்ளூ கலர் வந்து ரிங்கா ரவுண்டுக்கா ப்ளூ கலர் போட்டேன். போட்ட உடனே ஒரு 10 நிமிஷத்துல அந்த பையன் வந்து நார்மல் ஆயிட்டான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த பிளட்டை வந்து சூடாக்கிட்டோம். அதே மாதிரி வெயில் காலத்துல வந்துருச்சுன்னா, வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளத்துல இந்த சென்டர் ஜாயிண்ட்ல நம்ம கிரீன் கொடுக்கலாம். ஏன்னா அக்னி ஜாஸ்தி ஆயிருச்சு. அப்போ கலர் என்ன கிரீன் கொடுத்தாக்க குளிர்ச்சி வரும். ஸோ வெயில் காலத்துல இந்த 2 ஜாயிண்ட்லயும் கிரீன் கலர் போட்டு போனீங்கன்னா இந்த வெயில் வந்து உங்களை அட்டாக் பண்ணாம இருக்கும். அதே மாதிரி குளிர் காலத்துல வெளியே போனோம்னா இந்த இடத்துல ப்ளூ கலர் போட்டு போனோம்னா எங்களுக்கு அங்க ஜபல்பூர் எல்லாம் 2 டிகிரி 1 டிகிரி வரைக்கும் வரும். ஸோ நாங்க என்ன செய்யறது, இந்த ப்ளூ கலரை வந்து ரெண்டுலயும் ப்ளூ கலர் போட்டு வெளியே போனோம்னா சரி உடம்பு வந்து ஹீட்டா இருக்கும், நம்மளுக்கு அந்த குளிர் வந்து பாதிக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி கலரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார் சார் கொஞ்சம் ஸ்லோவா சொல்ல சொல்றாங்க. என்ன சார்? கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றீங்க, ஸ்லோவா சொல்ல சொல்றாங்க. சரி 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 அவங்க நோட் பண்றதுக்கு. ஓகே ஓகே. சோ அந்த பிளட் பிளாஸ்மா வந்து நம்ம டைமிங் இல்ல, நீங்க இது பண்ணுங்க. டைம் தான் பார்த்தேன், 10 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே ஓகே சார், அவங்க நோட் பண்றது நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் தானே இது, டீடைல் கிளாஸா எடுத்தா தான் கரெக்டா வரும். இப்போ இதுல எல்லாம் அவ்வளோ இதா சொல்ல முடியாது, நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன்னால ஒரு இதா இருக்கு. அதே மாதிரி அடுத்த 5ஆம் நம்பர் வந்து போன். 5ஆம் நம்பர் வந்து போன். 6ஆம் நம்பர் நடுவுல வந்து போன் மேரோ. போன் மேரோனா நம்ம அந்த எலும்புக்கு உள்ள உள்ளது. சோ இந்த ரெண்டுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த 2 ஜாயிண்ட். அதாவது முட்டி வலிக்குது, எலும்புல வலிக்குது, இந்த எலும்பு முட்டுது, அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் இந்த 2 ஜாயிண்ட்லயும் வந்து நம்ம வெந்தய ஸ்ட்ரிப் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஹேமோகுளோபின் கம்மியா இருந்தா கூட, ஏன்னா ஹேமோகுளோபின் உற்பத்தி ஆறது வந்து போன் மேரோல இருந்து உற்பத்தி ஆகுது. சோ இந்த 2 ஜாயிண்ட் பிளஸ் இந்த பிளட், இந்த 3 ஜாயிண்ட்லயும் வெந்தய ஸ்ட்ரிப் போட்டீங்கன்னா ஹேமோகுளோபின் வந்து கூட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா போகும். போன் அண்ட் போன் மேரோ. அதே மாதிரி 7ஆம் நம்பர் வந்து ரீப்ரொடக்டிவ் டிஷ்யூ. டிஷ்யூ அப்படின்னாக்கா ஸ்பெர்ம் அண்ட் ஓவா. ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, குழந்தை பிறக்கலை. ஏன்னா ஜென்ஸுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு. லேடிஸ்க்கு வந்து எக் வந்து ஒழுங்கா டெவலப் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வர்றது வந்து நம்ம இங்க வந்து மேத்தி ஸ்ட்ரிப் இல்ல அதுக்குள்ள கலர் 7ஆம் நம்பருக்கு உள்ள கலர் வந்து ரெட் கலர் போட்டோம்னா அந்த ஸ்பெர்ம் ஓவாவோட நம்ம குவாலிட்டியை சரி பண்ண முடியும். அதோட எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம சரி பண்ண முடியும். எட்டாம் நம்பர் வந்து ஓஜஸ். ஓஜஸ்னா அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த சில பேர் ஃபேஸ பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமா இருக்கும், ரொம்ப தேஜஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேஜஸ் கம்மியா இருக்கு. சில பேர் ஃபேஸை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், சில பேர் ஃபேஸை பார்த்தா அட்ராக்ஷனே இருக்காது. ஸோ அந்த அட்ராக்ஷன் பண்றக்கூடிய ஃபேஸ், அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வேணும்னா இந்த இடத்துல நம்ம வெந்தய ஸ்ட்ரிப் போட்டுக்கலாம். இல்ல இந்த மண்ணோட கலர் என்ன, பிங்க் கலர். பிங்க் கலர் போட்டீங்கன்னா அந்த ஃபேஸ்ல வந்து தெளிவு ஜாஸ்தியா இருக்கும், அட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம டிஷ்யூஸோட ட்ரீட்மெண்ட்டை வந்து நடு ஜாயிண்ட்ல வந்து நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டமோட ட்ரீட்மெண்ட் வந்து 0ல வந்து தேலமஸ். தேலமஸ் அப்படிங்கிற ஒரு எண்டோக்ரைன் சிஸ்டத்தை ட்ரீட் பண்றோம்னா நம்ம 0 ஃபிங்கர்ல நடு ஜாயிண்ட்ல ட்ரீட் பண்ணிக்கலாம். இந்த தேலமஸ் என்ன பண்ணும், தேலமஸ்னால என்ன ஆகுது, தேலமஸ் நமக்கு டாக்டர் தான் சொல்லுவாரு, உங்களுக்கு வந்து இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்துல ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு பேங்க்ரியாஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, டயபிட்டிஸ் இருக்கு, தைராய்டு இருக்கு, தைராய்டு எண்டோக்ரைன் சிஸ்டத்துல ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த டாக்டர் என்ன சொல்றாங்களோ அந்த தைராய்டு அப்படின்னு சொன்னா அந்த தைராய்டுக்குள்ள ஃபிங்கர் 6ஆம் நம்பர் ஃபிங்கர்ல நடு ஜாயிண்ட்.
பேராதைராய்டு வந்து 5ஆம் நம்பர் ஃபிங்கர்ல நடு ஜாயிண்ட். ஸோ 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் ஃபிங்கர்ல நடு ஜாயிண்ட்ல நம்ம மேத்தி ஸ்ட்ரிப் போட்டாக்க தைராய்டு ப்ராப்ளம் T3, T4, TSH இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த நடு ஜாயிண்ட்ல நம்ம வெந்தய ஸ்ட்ரிப் போட்டுக்கலாம். பேங்க்ரியாஸ் இருக்கு. பேங்க்ரியாஸ் வந்து 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பர் நடு ஜாயிண்ட்ல டயபெட்டிஸுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 7ஆம் நம்பர்ல பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி வந்து நம்ம உடம்புல மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்றது. இந்த பிட்யூட்டரி கிளாண்டை ட்ரீட்மெண்ட் பண்ணா எல்லா கிளாண்டையும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம தைராய்டு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பிட்யூட்டரி கிளாண்டையும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி 8ஆம் நம்பர்ல பீனியல் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து டாக்டர் தான் சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த கிளாண்ட்னால இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு. அப்போ அது என்ன வேர்டிங்ஸ் போட்டிருக்கோ அந்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஜாயிண்ட்ல போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். சில பேத்துக்கு புரியும், சில பேத்துக்கு புரியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து வியாதிகள் வந்து ரொம்ப கம்மி. சில பேத்துக்கு அந்த மாதிரி நிறைய வியாதிகள் வருது. இந்த காலத்துல வந்து இந்த மாதிரி வருது நிறைய. பிட்யூட்டரி கிளாண்ட்ல ப்ராப்ளம் வருது, பீனியல் கிளாண்ட்ல ப்ராப்ளம் வருது, ஹைப்போதலமஸ்ல ப்ராப்ளம், இதெல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட்டை பார்த்து ரிப்போர்ட்ல என்ன எழுதியிருக்கோ அந்த மாதிரி கிளாண்ட்ல போய் அந்த இடத்துல போய் நம்ம கலர் இல்ல மேத்தி ஸ்ட்ரிப் எதையாவது வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்ஸ் ஆர்கன், அதாவது 0 நம்பர்ல வந்து ஏனஸ். இந்த 0 நம்பர்ல வந்து ஏனஸோட ட்ரீட்மெண்ட். ஏனஸ்ல என்ன ப்ராப்ளம் வரும்? பைல்ஸ், ஃபிஷர், இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி எரிச்சல் வருது. அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம இந்த ஜாயிண்ட்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்போ எரிச்சல் இருக்கு, எரிச்சல் வந்து அக்னி. அதை கம்மி பண்றது என்ன? வாட்டர், கிரீன் கலர். ஸோ நம்ம இந்த இடத்துல போய் கிரீன் கலர் போட்டோம்னா இந்த எரிச்சல் வந்து கம்மியா இருக்கும். அது நம்ம எலமெண்ட்டை என்ன அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சுட்டு அந்த இடத்துல போய் நம்ம ட்ரீட்மெண்ட். நம்மளுக்கு இடம் எங்க, அதாவது ப்ராப்ளம் என்ன, எந்த இடத்துல, அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நான் இது சொல்றேன். இந்த இடத்துக்கு இப்படி போகணும், இந்த இடத்துக்கு இப்படி, எண்டோக்ரைன்னா இப்படி போகணும், சென்ஸ் ஆர்கன்ஸ்னா இப்படி போகணும், டிஷ்யூஸ்னா இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது இந்த வழி காட்டுற முறை. இந்த ஃபிங்கரோட நடு ஜாயிண்ட். இப்ப நடு ஜாயிண்ட்ல வந்து டிஷ்யூவும் இருக்கு, நடு ஜாயிண்ட்ல எண்டோக்ரைன் கிளாண்டும் இருக்கு, நடு ஜாயிண்ட்ல பாடி ஹோல்ஸும் இருக்கு, நடு ஜாயிண்ட்ல வந்து சென்ஸ் ஆர்கன், ஆக்ஷன் ஆர்கனும் இருக்கு. ஸோ ஒரே ஜாயிண்ட்ல வந்து நிறைய ஆர்கன் இருக்கு, நிறைய டிஷ்யூஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன டிஷ்யூவை நினைச்சு நம்ம ட்ரீட் பண்ணமோ அந்த டிஷ்யூ வந்து அந்த பிரகாரம் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும். அந்த ட்ரீட்மெண்ட். ஏன்னா நான் வந்து ஒரே ஆள் தான். இது லாஸ்ட் டைம் கூட நான் சொன்னேன். என் பையனுக்கு வந்து நான் அப்பா, என் ஒய்ஃபுக்கு வந்து நான் ஹஸ்பண்ட், எங்க அப்பாவுக்கு வந்து நான் பையன், எங்க தாத்தாவுக்கு வந்து நான் பேரன். ஆனா நான் ஆள் வந்து நான் ஒரே ஆள் தான். பட் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு இது ஏத்த மாதிரி நான் ஒரு கேரக்டர். ஸோ இந்த உடம்புலயும் எந்த ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம அந்த ஜாயிண்ட்ல போய் பண்ணோம்னா நிச்சயமா ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா எதுக்கு என்ன வேணுமோ அது அதுவா எடுத்துக்கிறோம். இது வந்து மெட்டாபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அக்யூப்ரெஷர் வந்து சாதாரண ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, மெடிடேஷன் மாதிரி. ஒரு நம்ம என்ன நினைச்சு ட்ரீட்மெண்ட் பண்றோமோ அந்த நினைச்சு நம்ம பண்ணும்போது நிச்சயமா ரிசல்ட் கிடைக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணும்போது நம்ம அந்த இதை நினைச்சுக்கிறணும். இந்த வந்து நான் எண்டோக்ரைன் சிஸ்டத்துக்கு இந்த இதுக்கு நான் பண்றேன், இது பீனியல் கிளாண்டுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன், கிட்னிக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன், லிவருக்கு நான் ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட் ஆர்கனை நினைச்சு அங்க போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது நிச்சயமா கரெக்டா வேலை பார்க்கும். நம்ம வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு வேற ஏதோ பண்ணோம்னா ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவா இருக்காது. அதே பாயிண்ட்ல நீங்க போட்டா கரெக்டா இருக்கு சார், அவங்க போட்டா சரியா வரல. ஏன் வரல? ஏன்னா அந்த நினைப்பு இல்ல. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண நேரத்துல அந்த நினைப்பு கரெக்டா இருக்கும். அதுக்கு தான் மெடிடேஷன் பண்ணணும், அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும்.
அதே மாதிரி சென்ஸ் ஆர்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏனஸ். 1ஆம் நம்பர்ல வந்து இயர், காது. ஸோ காதுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் வந்து 1ஆம் நம்பர் நடு ஜாயிண்ட்ல நம்ம பண்ணிக்கலாம். 2ஆம் நம்பர்ல வந்து ஸ்கின், நடு ஜாயிண்ட்ல. இதுல வந்து ஸ்கின் வந்து 2 வெரைட்டி அங்க பார்த்தோம். இங்க வந்து ஒரே 2 இதுக்கும் வந்து ஒரே இதுதான். 3ஆம் நம்பர் வந்து கண்ணு. ஸோ கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஃபிங்கர் நம்பர் 3ல நடு ஜாயிண்ட்ல நம்ம பண்ணிக்கலாம். நடு ஜாயிண்ட்ல அக்னியோட கலர் என்ன, அந்த கலரை பார்த்துக்கிற வேண்டியது. லைட் ப்ளூ. ஸோ கண்ணில் பார்வை கம்மியா இருக்கு, அதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம லைட் ப்ளூ கலர் போட்டோம்னா அதை கரெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கண்ணுல வந்து எரிச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அப்ப அந்த இடத்துல கிரீன் கலர் போட்டா அந்த கண்ணு எரிச்சல் வந்து கம்மியாயிரும். கண்ணு பார்வை வந்து சரியில்லை, பார்வை சரியா இருக்கணும்னா அதுக்கு வந்து அதுல வந்து நர்வ்ஸ்ல வந்து உங்களுக்கு இது சப்ளை சரியில்லை, இந்த நரம்புல வந்து ட்ரை ஆயிருச்சு, நரம்பு வந்து கரெக்டா இல்லை, அதுல வந்து சப்ளை சரியில்லை, அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்ன கலர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த கேரக்டரோட என்ன தேவையோ அதை பண்ணி அங்கிருந்து அந்த கலர் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஐஸ் வந்து ட்ரை ஆகுது, சில டாக்டர் சொல்லுவாங்க இந்த ஐஸ் வந்து ட்ரை ஆகுதுங்க, டிராப்ஸ் நிறைய போடணும். அப்போ ட்ரை ஆச்சுன்னா என்ன, அது வந்து காயுது, அப்போ அதுக்கு வந்து தண்ணி கொடுக்கணும். இப்போ தண்ணி வந்து என்ன கலர், கிரீன் கலர். சப்போ அந்த ஐஸோட ஜாயிண்ட்ல போய் கிரீன் கலர் போட்டோம்னா அந்த ட்ரை ஐஸ் வந்து கரெக்ட் ஆயிரும். இந்த மாதிரி வந்து நம்ம சிந்திச்சு அந்த கரெக்டா அந்த இடத்துக்கு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி 4ஆம் நம்பர் வந்து டங், நாக்கு. இப்போ நாக்குல புண்ணா இருக்கு அப்படின்னா நாக்குல வந்து என்ன, ஹீட் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஹீட்டை குறைக்கிறது கலர் என்ன, கிரீன் கலர். அப்போ வாய் புண்ணு இருக்கும்போது, நாக்குல புண்ணு இருக்கும்போது கிரீன் கலர் போட்டாக்க இந்த வாய் புண்ணு கரெக்ட் ஆயிடும். வாயில ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு, இன்ஃபெக்ஷன் வந்து பிளாக் கலர். ஸோ அந்த இடத்துல நம்ம பிளாக் கலர் ரவுண்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் வந்து மூக்கு. மூக்குல வந்து ஏதாவது ப்ராப்ளம், மூக்குல எரிச்சலா இருக்கு, மூக்குல வந்து பிளாக் ஆயிருச்சு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து பிளாக்கேஜ் வந்து என்ன, 5ஆம் நம்பர், அதாவது பிருத்திவி, அர்த் எலமெண்ட் தான் பிளாக் பண்றது. இந்த பிளாக்கை வந்து கம்மி பண்ணணும்னா ஸ்பேஸ் வேணும், அங்க வந்து இடம் ஜாஸ்தி வேணும். அப்போ சைனசைட்டிஸ், இந்த மூக்கு அடைக்குது அப்படின்னாக்க நம்ம அந்த மூக்கு ஜாயிண்ட்ல போய் என்ன பண்ணணும், ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும். ஸ்பேஸ் வந்து என்ன கலரு, வயலட் கலர். ஸோ அந்த இடத்துல நம்ம வயலட் கலர் போட்டோம்னா இந்த மூக்கு அடைச்சிக்கிறது வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த மாதிரி வந்து நம்ம நினைச்சுக்கணும், எதுனால, எந்த எலமெண்ட்னால எதை சரி பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு அந்த எந்த இடத்துல போய் அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஜாயிண்ட்ல நம்ம நிறைய இது கொடுத்துருக்கேன், அந்த ஜாயிண்ட்ல போய் நம்ம பண்ணிக்கலாம். 6ஆம் நம்பர் வந்து ஸ்பீச். சில பேர் திக்கி திக்கி பேசுறாங்க, பேச்சு வந்து சரியா வரல, அப்படிங்கறத வந்து இந்த ஜாயிண்ட்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். 7ஆம் நம்பர் வந்து லெக்ஸ். காலை எடுத்து வைக்கிறாங்க, கரெக்டா எடுத்து வைக்க முடியல, கோணலா போகுது, அப்படி போகுது, காலில் வலி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். 8ஆம் நம்பர் வந்து ஆர்ம்ஸ் அப்படின்னா கை. இந்த கையில ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னா இந்த 8ஆம் நம்பர்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். 9ஆம் நம்பர் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம 9 நம்பர்ல, சில இதுல வந்து 0ல வரும், சில இதுல 9ல வரும், ரெண்டுலயும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கடைசியா பாடி ஹோல். இந்த பாடி ஹோல் வந்து லெஃப்ட் இயர், ரைட் இயர், அதாவது வலது கால் இடது காது வந்து ரெண்டுக்கும் தனித்தனியா இருக்கு. அதே மாதிரி மூக்குல வந்து 2 மூக்குக்கும் தனித்தனியா இருக்கு. 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் வந்து நோஸ் ஜாயிண்ட். பாடி ஹோல்ஸ் ஆன் ஜாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த இதுல பாருங்க. கண்ணுக்கு வந்து லெஃப்ட் கண்ணு, ரைட் கண்ணுக்கு வந்து தனித்தனி. ரைட் ஐ வந்து 4ஆம் நம்பர்ல, லெஃப்ட் ஐ வந்து 3ஆம் நம்பர்ல. அதே மாதிரி 7ஆம் நம்பர்ல வந்து மவுத் ஹோல், வாயில புண்ணு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். 8ஆம் நம்பர்ல வந்து ரீப்ரொடக்டிவ் ஹோல், யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலா இருக்கு, யூரின் வந்து அடிக்கடி ஸ்டாப் ஆயிருது, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த யூரினரி ரீப்ரொடக்டிவ் ஹோல்ல போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்.
கிட்னி ஸ்டோன் இருக்கு, கிட்னி ஸ்டோன் வந்து அடைச்சுக்கிருச்சு, வெளியே வரல. அப்போ அந்த ரீப்ரொடக்டிவ் ஹோல் வழியா தான் அந்த ஸ்டோன் வந்து வெளியே வரணும். அப்போ அந்த ஸ்டோன் வெளியே வர்றதுக்கு என்ன ஆகணும், அதுல வந்து ஸ்பேஸ் வேணும். ஸோ இந்த ஜாயிண்ட்ல வயலட் கலர் போட்டீங்கன்னா அந்த யூரினரி ஸ்பேஸ் வந்து பெருசாயிரும். ஸ்பேஸ் பெருசான உடனே ஸ்டோன் வந்து டக்குன்னு வெளியே வந்துடும். எனக்கு அந்த மாதிரி 14 mm ஸ்டோன் இருந்தது. நான் இந்த வயலட் கலர் போட்டு தான் வெளியே எடுத்தேன். 2 நாள்ல வெளியே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். அந்த வயலட் நம்ம எங்கன்னா அந்த ஸ்டோனை வெளியே வரணும்னா அந்த ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணணும். அந்த இடத்த வந்து அகற்றணும், பெருசாக்கணும். அப்போ ஸ்பேஸ் கிரியேட் பண்றது யாரு? வயலட் கலர். ஸோ அந்த இடத்துல போய் வயலட் கலர் போட்டீங்கன்னா அந்த ஸ்பேஸ் பெருசாயிரும், ஸ்டோன் வந்து வெளியே வந்துடும். ஸோ அந்த சிந்திக்கணும், அந்த ஒவ்வொரு கலரும் என்னென்ன பண்ணும், அந்த கலரோட கேரக்டர் என்ன, அந்த கலர் வந்து என்னென்ன பண்ண முடியுங்கிறது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அப்ளை பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி 0 வந்து நேவல் ஜாயிண்ட், 9ஆம் நம்பர் ஆத்மா வந்து ஏனஸ் ஜாயிண்ட். ஸோ அந்த நேவல் ஜாயிண்ட் வந்து 0 நம்பர். 0 நம்பர் வந்து நேவல் ஜாயிண்ட். அதாவது அந்த நேவல் வந்து அங்கிட்டு இருந்து விலகிருச்சு அப்படின்னாக்க அது வந்து ரொம்ப ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த வந்து நம்ம நல்லா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல மேத்தி ஸ்ட்ரிப்பு இல்ல 0க்குள்ள கலர் போட்டீங்கன்னா அந்த நேவல் ஜாயிண்ட் வந்து கரெக்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கலரை வச்சு நம்ம மேத்தி ஸ்ட்ரிப்பை வச்சு ரொம்ப ஈஸியான முறையில இந்த ஜாயிண்ட்ஸ்ல வந்து என்னென்ன ஆர்கன் இருக்கு, என்னென்ன டிஷ்யூ இருக்கு, என்னென்ன பாடி ஹோல்ஸ் இருக்கு, என்னென்ன எண்டோக்ரைன் சிஸ்டம் இருக்கு, எல்லாமே இந்த ஜாயிண்ட் ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் கொடுத்தாச்சு. இந்த ஜாயிண்ட்ல கொடுத்ததுனால நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட்ல எந்த ஜாயிண்ட்ல போகணுமோ அந்த ஜாயிண்ட்ல போய் நம்ம மேத்தி ஸ்ட்ரிப் இல்ல கலரை வச்சு நம்ம ஈஸியாக இந்த ஆயுர்வேதிக் அக்யூப்ரெஷர்ல வந்து இந்த 10 எலமெண்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் 10 எலமெண்ட் இருக்கு. ஒவ்வொரு ஜாயிண்ட் இது ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். இந்த ஜாயிண்ட்ல வந்து 10 நம்பர் இருக்கு. 0 இருக்கு, 1, 4, 5, 2, 3 இந்த மாதிரி நிறைய நம்பர் இருக்கு. இப்ப இந்த ஜாயிண்ட்லயே போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். 10 எலமெண்ட் இங்க இருக்கு. இந்த ஜாயிண்ட்லயும் 10 இருக்கு, இந்த ஜாயிண்ட்லயும் 10 இருக்கு. சோ இந்த ஒரு உறுப்பு இருக்கு, அந்த உறுப்புக்கு வந்து 10 எலமெண்ட் இருக்கு. ஒரு எலமெண்ட் இருக்கு, அந்த எலமெண்ட்லயே 10 எலமெண்ட் இருக்கு. சோ இப்ப இந்த 0, 0, 0 எல்லாமே இப்படி நேரா பண்ணோம்னா இது வர்டிக்கல் மெரிடியன் அப்படின்னு சொல்றது. சைனீஸ்ல நம்ம சொல்றோம்ல மெரிடியன். மெரிடியன் அந்த எனர்ஜி போற அந்த பாதையை வந்து என்ன இது மெரிடியன் சொல்றோம். அதே மாதிரி இந்த ஜாயிண்ட்ல இருக்க ஆர்கனை வந்து நம்ம 10 ஹாரிசான்டலா பிரிக்க முடியும். இந்த ஜாயிண்ட்ல உள்ள உறுப்பை வந்து 10 வர்டிகலா பிரிக்க முடியும். இந்த ஜாயிண்ட்ல உள்ளதை வந்து 10 ஸ்பைரலா, இப்போ 0ஓட 0, 1ஓட 1, 2ஓட 2, 3ஓட 3 அப்படின்னு போனா ஸ்பைரலா வரும். சோ இந்த ஒரு ஆர்கனுக்கு 10 பாயிண்ட், அதுக்கு 10 வர்டிகலா 10 பாயிண்ட், அப்ப 110 பாயிண்ட் ஒரு ஆர்கனுக்கு இருக்கு. இந்த ஒரு ஆர்கன் நான் அந்த காலை சக்கரத்துல போட்டிருக்கேன். அந்த ஒரு ஆர்கனை வந்து 10 பாட்டா பிரிச்சிடலாம். நம்ம லிவரை வந்து 10 துண்டா பிரிச்சிடலாம். லங்ஸை வந்து 10 துண்டா. இப்போ ஏலோபதியில வந்து ஆபரேஷன் பண்றாங்க. இந்த இடத்துல போய் இது பண்ணணும் அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி அந்த இடத்துக்கு போய் ஆபரேஷன் பண்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து ஆயுர்வேதிக் அக்யூப்ரெஷர்ல அட்வான்ஸ்ல ரொம்ப அருமையா பண்ண முடியும். ஒரு சின்ன சின்ன துண்டுல ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த சின்ன துண்டு எங்க இருக்கோ அங்க போய் அந்த மெரிடியன்ல போய் அதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கலர்லயும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த அடுத்தது நான் அடுத்த கிளாஸ்ல இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். சார் இதோட முடிச்சுக்கலாமா? நன்றி. ஓகே. நன்றி நன்றி சார், சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிலையில வந்து பாத்தீங்கன்னா கலர் நம்பர் தெரபி இப்ப எல்லாருக்கும் ஒரு புதுமையான ஒரு ட்ரீட்மெண்ட், புதுமையான ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனா இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஈடுபாடா செய்யறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு அர்ஷத் பால் நிறைய வந்து சிறப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க.
ஏன்னா இது காலச்சக்கரம் நிகழ்வு வந்து தொடர்ந்து 3 ஆண்டுகள் நமக்கு தொடர்ந்து வகுப்படுத்திருக்கிறாங்க. எல்லா வகுப்பும் நமக்கு சிறப்பா குடுத்துருக்காங்க. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து புரியிறது கொஞ்சம் புரியிறதுன்னு இல்ல, தெரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். தொடர்ச்சியா வரக்குள்ள தான் அதனோட புரிதல் வந்து உங்களுக்கு நெறைய கிடைக்கும். அதனுடைய தொடர்ச்சி வகுப்பும் அவங்க எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த நிகழ்வுல வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா அதோட கலர் நம்பர் தெரபியோட முக்கியத்துவம் என்ன? அதனோட முக்கிய பாயிண்ட்ஸ் என்ன? அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு தெளிவான விளக்கம் கொடுத்து நமக்கு இன்னைக்கு சிறப்பா வகுப்படுத்திருக்கிறாங்க. இன்றைய நிலையில் கலர் நம்பர் தெரபிக்கு உண்டான அனைத்து புள்ளிகளுக்கு உண்டான சிறப்பான வகுப்பை எடுத்து சிறப்பித்துக் கொடுத்த அர்ஷத் வர்மர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றி. சிறப்பு. இப்ப அவங்க வந்து ஜபல்பூர்ல இருக்காங்க. அதாவது இதனுடைய நேரடி வகுப்பு கூட நாங்க நடத்துறதா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது நேரடி வகுப்பு. அதாவது 2 டே கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு நேரடி வகுப்பு நீங்க கலந்துகிட்டு சிறப்பிக்கணும். இத பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்க தெரியப்படுத்தலாம். கண்டிப்பா நீங்க தெரியப்படுத்துனீங்கன்னா, குழுவுல கூட நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல தனிமையில கூட நீங்க ஷே கு குரு நம்ம எங்கள்ட்ட நீங்க சொன்னீங்கன்னாக்கா, அதற்கு உண்டான வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே குடுக்கும். இது நேரடி வகுப்பு வந்து ஏற்படுறதுக்கு நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம வந்து 48 டேஸ்ங்கிறது வந்து எல்லா சப்ஜெக்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதான ஒரு முன்னோட்டமான ஒரு செய்தியா தான் நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். அதனால முழுமையான வகுப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அடுத்தடுத்த செஷன் இந்த காலச்சக்கரத்திலே தொடர்ந்து நடக்கும். அதனால நீங்க தொடர்ந்து இந்த காலச்சக்கரத்துல வரவங்கள்ல எல்லா வித பயன்களையும் அடையலாம். இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தொடர்ந்து இதுல வந்து காலச்சக்கரத்துல 3 ஆண்டுகள் பயணித்து நெறைய பேர் வந்து எல்லா ஆசான்களா இருக்காங்க. தொடர்ச்சியா பயிற்சி எடுத்து, திரும்பவும் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுக்கு அளவுக்கு எல்லாருமே வந்து அ ஆசான்கள் ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு பயிற்சி முறைகள் நாங்க குடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்க தொடர்ந்து இந்த காலச்சக்கரத்துல பயணிக்கக்குள்ள, நீங்களும் எல்லா க மருத்துவ முறைகள், எல்லா இயற்கை வாழ்வியல் முறைகளை கத்துக்க கொள்ளக்கூடிய சிறப்பையும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம். அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். காலச்சக்கரம் என்பது வந்து ஒரு தொடர் நிகழ்வு தான். இது வந்து உங்களுக்காக உள்ள ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வு கிடையாது. தொடர் நிகழ்வு தான் இது. அதனால வந்து நீங்க காலையில வந்து நம்ம 5:30 மணிக்கு ஆன் பண்ணோம்னா, காலைச்சக்கரத்துல இணைந்தாலே போதும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்த நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா, வாழ்க்கையில வந்து நீங்க சிறப்பா வந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை காலச்சக்கரம் ஏற்படுத்தும். அப்படிங்கிறத இந்த நேரத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் இந்த நிகழ்வு வந்து இதே 5:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு தொடர் நிகழ்வா நடந்துட்டு இருக்கு. நீங்களும் அது மாரி இனிவரும் காலங்கள்ல தொடர் நிகழ்வுல கலந்துகிட்டு காலையில இந்த 1 மணி நேரம் காலச்சக்கரத்துல வந்து உங்கள் உடம்புக்காக நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாக்கா, ஆ உடலை உங்க மற்ற ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த நாள் ஃபுல்லா உங்கள வந்து உடம்பு பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் காலச்சக்கரத்தோட முக்கியமான தீமு. அதனால எல்லாருமே தொடர்ந்து காலச்சக்கரத்துல இருந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்ப கண்டிப்பா ஏற்படுத்துங்க. ஓகேங்களா? நன்றி. சிறப்பு. ஏன்னா நெறைய பேர் வந்து அவங்களுக்கு உண்டான ப்ராப்ளத்துக்கு உண்டான கொஸ்டின் நெறைய கேட்டிருக்கீங்க. இது வந்து எப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன்ங்கிறதுனால அவங்க சொல்லக்கூடிய மெயின் பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வேணும்னா, அது ரெகுலரா நீங்க அட்டெண்ட் பண்ணி, அதுல வந்து கிளாஸ்ல நீங்க வரக்குள்ள தான் எல்லாத்துக்குமே கிடைக்கும். தீர்வு கிடைக்கும். அதுல கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு இருக்கிறத விட அதிகமான விஷயங்கள் உண்டான நெறைய விஷயங்கள, செய்திகள நீங்க அதுல கத்துக்கலாம் காலச்சக்கரத்துல. அது வந்து நீங்க தொடர்ச்சியா வந்து ப பயன்படுத்தினா மட்டும் தான் முடியும். இல்ல ஒரு நேரத்துல நம்ம வந்துட்டு இந்த விஷயத்துக்காக நம்ம கேட்டுக்கிட்டு, இத மட்டும் கேட்டுட்டு போயிடுவோம் அப்டின்னாக்கா, அதற்குண்டான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கூடிய அ வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால வந்து காலச்சக்கரத்துல வந்து நீங்க தொடர் பயணமா இருந்ததுனாக்கா, உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க எல்லா விஷயத்தையும் கத்துக்கலாம். எது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள், ஒரு குறிப்பிட்ட மருத்துவம், ஒரு குறிப்பிட்ட இயற்கை வாழ் கிடையாது. எல்லா விஷயங்களையும் கத்துக்கலாம். அது மாரி நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். இப்ப இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வுன்னு நடத்திட்டு இருக்கோம். அந்த 48 நாளுக்காக மட்டும் தான் இப்ப நாங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சண்டேவும் அத தனிமையில நடத்திட்டு இருக்கோம். குழந்தைகள்லாம் நல்ல டேலண்டா பங்கு பெற்று, அவங்களையும் வளர்த்துக்கக்கூடிய பொறுப்புகள்ல நெறைய குழந்தைகள் வந்துட்டு இருக்காங்க. இந்த குரூப்ல கூட இருக்காங்க. அவங்கலாம் வந்து தொடர்ச்சியா நம்ம குழுவுல பயணிச்சுட்டு இருக்காங்க. அது மாரி காலச்சக்கரத்த வந்து நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் நெறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க வந்திருக்கீங்க. தொடர்ச்சியா இத பயணிக்கக்குள்ள தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இத பத்தியான செய்திகள் தெரிய வரும். அதனால வந்து
நமக்கு தேவையானது மட்டும்தான் இதுல கிடைக்குது. இதை மட்டும் எடுத்துப்போம். இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லைன்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்க தேவைங்கிறத நினைப்பதை விட, உங்களுக்கு தேவையில்லாதது உலக மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இதுல நாங்க குடுத்துட்டு இருக்கோம். அதனால நீங்க தொடர்ச்சியா பயணிக்க, இதுல வந்து எல்லா விஷயங்களும் தெரிய வரும். நாளைக்கு உங்க வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தொடர் செய்தியா இதுல குடுத்துட்டு இருக்கிறதுனால, எல்லாருமே இது தொடர்ச்சியா நீங்க கலந்துகிட்டு பங்கு பெறக்குள்ள அற்புதமான ஒரு பயன் கிடைக்கும். திரும்பவும் சொல்றது என்னன்னா, தெரிந்துக்கிறத விட தெளிவுபடுறது நல்லது. நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ, அத காலச்சக்கரத்துல வந்து தெளிவுபட்டீங்கன்னாக்கா, இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி. வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து மாவட்டங்களுக்கும், மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும், மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு சிறப்பான ஆசனங்களையும், பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று காலச்சக்கரம் நிகழ்வில் ஒரு அற்புதமான நிகழ்வு. அதாவது கலர் நம்பர் தெரபி என்பது வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த கலர் நம்பர் தெரபிய வந்து இன்னைக்கு நமக்கு ஐயா வந்து 2 வாரங்களா சிறப்பா நமக்கு வழி நடத்திட்டு இருக்காங்க. சிறப்பா வகுப்பு குடுத்திருக்காங்க. இதுக்கு ஸ்கெட்ச் பென் கேட்டீங்க. ஐயா சொல்லியிருப்பாங்க. ஸ்கெட்ச் பென்னு சாதாரணமா கடைகள்ல கிடைக்கிற ஸ்கெட்ச் பென்னு தான். நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி குடுக்குறோம்ல, அதே ஸ்கெட்ச் பென்னு தான். இது ஒண்ணும் புதுமையா நம்ம வந்து பென்னு வாங்கணும் அப்படின்னு கிடையாது. அதே ஸ்கெட்ச் பென்ன வாங்கி நம்ம பயன்படுத்த வேண்டியது தான். எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. அது தொடர்ச்சியா நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக டைமிங்கிறது கிடையாது. நம்ம போட்டுட்டு கூட நம்ம பாட்டுக்கு நம்ம ஒர்க்க பார்க்கலாம், ஆஃபீஸ் போலாம், வேற வெளியில போலாம், ஊருக்கு போலாம், எது வேணாலும் செய்யலாம். அது மாரி வந்து டைமிங் இப்படி போட்டுட்டு தான் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க சொன்ன மாரி எந்த டைம்ல வேணாலும் நம்ம போட்டுட்டு அத யூஸ் பண்ணலாம். அது மாரி இருக்குது. அதனால இன்றைய நிகழ்வுல வந்து அது மாரி சிறப்பான ஒரு நிகழ்வ நமக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க ஐயா. அவர்களுக்கு அர்ஷத் பர்மன் ஐயா அவர்கள் ஜபல்பூர்ல இருந்து நமக்கு இந்த வகுப்பு எடுக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதேபோன்று தினமும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.